Hi friends, welcome to TTM. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் பிவிக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 71 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதுல 70 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் பிவிக்யூ சீரிஸ்ல உங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படம் முழுமையடைய கொடுக்கப்பட்டுள்ள 4 விடைகளில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து காலியான இடத்தில் பொருத்தவும். ஸோ என்ன பண்ணிருக்காங்க, இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இடம் தான் கேப்பா இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் பாருங்க. இந்த இடத்துல இந்த கார்னர்ல இருக்கு, அடுத்து இந்த கார்னர், அப்ப கண்டிப்பா இந்த கார்னர் தான் வரும். அடுத்து இங்க பாருங்க, இது ரெண்டும் க்ளோஸ் ஆற மாதிரி வருது. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடம் க்ளோஸ் ஆற மாதிரி தான் வரும். அப்ப இந்த மாதிரி இமேஜ் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இதுவும் இந்த இடத்துல இதுவும், ஸோ இதுதான் வரும். மற்றது எதுவும் இதுக்கு சூட் ஆகாது. ஓகேவா? ஸோ இதை கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்த கேள்வி பாருங்க. 3, 5, 7, 11, 13, 17, 19, x 29 மதிப்பு. ஒருவேளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு, அதாவது இப்படி காலம் வைஸ் எடுத்து இதை கொண்டு வந்திருக்கலாம், இல்லைனா ரோ வைஸ் எடுத்து இதை கொண்டு வந்திருக்கலாம். ஓகேவா? எப்படி வேணா கொண்டு வந்திருக்கலாம். பட் இந்த கொஸ்டின் ரொம்ப 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 சிம்பிள். பாருங்க, 3, 5, 7, 11, 13, 17, 19, 29 எல்லாமே பிரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்கள். ஸோ ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் மட்டுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்போ ஆப்ஷன்ல எது பகா எண் அப்படின்னு பாருங்க. 25 பகு எண், 21 பகு எண், 22 பகு எண், 23 தான் ஆன்சர். ஒருவேளை 2, 3 கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 19க்கும் 29க்கும் இடையில எந்த பகா எண் வருதோ அதுதான் எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல ஆப்ஷன் 1 மட்டும்தான் பகா எண்ணா இருக்கு. ஈஸியா நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஒரு சில இடத்துல 23ஐயும் கொடுத்துருப்பாங்க, 31ஐயும் கொடுத்துருப்பாங்க. அப்ப 2 பகா எண் வருது இல்லையா? ஸோ 19க்கும் 29க்கும் இடையில வரக்கூடிய நம்பரா சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 23. அடுத்த கேள்வி பாருங்க. நொய்டா என்பது 39658 என எழுதப்பட்டால் இந்தியா என்பதை எவ்வாறு எழுதலாம்? ஸோ நல்லா கவனிங்க. NOIDA INDIA. ஸோ இங்க இருக்கிறதே தான் இங்கேயும் இருக்கு இல்லையா? ஸோ அப்ப அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா போதும். ஸோ ABCDல, அதாவது ஆல்பபெட்ஸ்ல நீங்க இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பாருங்க, 39658. அப்போ இந்தியா அப்படிங்கிறது என்ன வரும் பாருங்க. ஐக்கு பதிலா 6, எண்ணுக்கு பதிலா 3, டிக்கு பதிலா 5, ஐக்கு பதிலா 6, ஏக்கு பதிலா 8. அப்போ 63568 அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் டி. எப்பயுமே இங்க கொடுத்துருக்க கிவனும் அவங்க கேட்கிற கொஸ்டின்ல இருக்க அந்த லெட்டர்ஸும் இங்க இருக்கிறதே இங்க இருக்கா அப்படிங்கிறத கவனிங்க. இருந்ததுன்னா அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்பர்ஸ் ஆகட்டும் லெட்டர்ஸ் ஆகட்டும் எது இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இல்ல இங்க இருக்கிறதுல இருந்து அங்க இருக்கிறது மிஸ் ஆகுது, இல்ல வேற மாதிரி இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க ஆல்பபெட்ஸ்ல பாருங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கேள்வி குறியிட்ட இடத்தில் வரும் எண்ணை காண்க. ஸோ பாருங்க, 21, 25, 34, 50, கொஸ்டின் மார்க், 111, 160 இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். பாருங்க, 21, 25, 34, 50, கொஸ்டின் மார்க், 111, 160. ஸோ என்ன டிஃபரன்ஸ் வரும் பாருங்க. இதோட டிஃபரன்ஸ் 4, இதோட டிஃபரன்ஸ் 9, இதோட டிஃபரன்ஸ் 16. ஸோ இதோட டிஃபரன்ஸ் தெரியாது, இதோட டிஃபரன்ஸ் தெரியாது, இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 49. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே கவனிங்க. 4, 9, 16, 49 எல்லாமே ஒரு ஸ்கொயர் நம்பர். அதாவது இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 7 ஸ்கொயர். அப்ப இங்க பாருங்க 2, 3, 4. அப்ப இது 5 ஸ்கொயரா வரும், இது 6 ஸ்கொயரா வரும். ஸோ இங்க 25ன்னு வந்திருக்கணும், இங்க 36ன்னு வந்திருக்கணும். ஸோ 50 + 25 உங்களுக்கு 75ன்னு வரும். 75 + 36 111ன்னு வந்துடும். அப்ப இந்த இடத்துல என்ன நம்பர் வரணும்? 75 அப்படிங்கிறது தான் வரணும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ அடுத்தடுத்த நம்பர்ஸ் இடையில இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் நம்பரா வருது. ஓகேவா? ஸோ அதை வச்சு நீங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் தொடரில் தவறான எண்ணை தேர்வு செய்க. பாருங்க, 10, 14, 28, 32, 64, 68, 132. ஸோ இதையும் பாருங்க. 10,
14, 28, 32, 40, 64, 68, 132. பாருங்க, இதுல இருந்து 4 கூட்டியிருக்காங்க, அடுத்து டபுள் ஆக்கியிருக்காங்க, அடுத்து 4 கூட்டியிருக்காங்க, அடுத்து டபுள் ஆக்கியிருக்காங்க, அடுத்து 4 கூட்டியிருக்காங்க. ஸோ அடுத்து டபுள் ஆக்குனாங்க அப்படின்னா இந்த இடத்துல 136ன்னு வந்திருக்கணும், 132ன்னு வராது. ஏன்னா மீதி எல்லாமே சரி. ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணியிருக்காங்க, 4 கூட்டியிருக்காங்க, 2ஆல பெருக்கியிருக்காங்க, 4 கூட்டியிருக்காங்க, 2ஆல பெருக்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 68 2ஆல பெருக்குனீங்கன்னா 136ன்னு தான் வரணும், 132 அப்படிங்கிறது வரக்கூடாது. ஸோ அதுதான் ஆட்மேன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருங்க. ஸோ என்ன அடுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா அதே ரிலேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இல்லை இடையில தவறானது என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன் எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அதை கண்டுபிடிச்சு நீங்க எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சுது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.